தை மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள்ல ஒண்ணுதாங்க இந்த தைப்பூசம். இது பலவிதமான பிரச்சனைகள், குறைகள தீர்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இது அதிகமானவர்களால தைப்பூச விரதம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நெறைய முருபக்தர்கள் கடைபிடிச்சுக்கிட்டு தான் வராங்க. மாலை போட்டும் விரதம் இருப்பாங்க. மாலை போடாம 48 நாள் விரதம் இருக்கிற வழக்கம் வச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள முருக பக்தர்களை இல்லாமயே உலகத்துல வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ் மக்கள் இந்த தைப்பூச நாள அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்றத வழக்கமா வச்சிருக்காங்கங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச நாள்ல நம்ம எப்படி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம்? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோங்க. தேவர்களுக்கு தைப்பூசத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போர்ல தேவர்களால அசுரர்கள வெற்றி பெறவே முடியலையாம். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தொல்லை குடுத்துக்கிட்டு இருந்த அந்த அசுரர்களெல்லாம் வெல்ல என்ன செய்றதுன்னு தெரியாம தவித்த தேவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சிவபெருமான்ட்ட போய் முறையிட்டுருக்காங்க. இந்த அசுரர்களோட தொல்லையெல்லாம் தாங்க முடியல. அசுரர்கள்ட்டேருந்து எங்கள எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான்ட்ட போய் முறையிட்டுருக்காங்க. அப்ப ஈசன் கருணைக்கடலான எம்பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தனிப்பட்ட அந்த சக்தியிலிருந்து அதுவும் நெற்றிக்கண்ணிலேருந்து உருவான இந்த கந்தனை உருவாக்கியிருக்காரு. அப்படி நெற்றிக்கண்லேருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள 6 அழகிய குழந்தைகளாக 6 குழந்தைகளையும் அந்த கார்த்திகை பெண்கள் 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா, அது ஆறுமுகனா அவர் உருவெடுத்திருக்காரு. ஆண்டி கோலத்தில பழனிமலை மீது நின்றிருக்கும் இந்த முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞான வேலை வழங்கின நாள் தாங்க இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு புராணங்கள்லேயே சொல்கிறாங்க. அதனால தானே என்னமோ முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே அந்த பழனியில் தைப்பூச விழாங்கிறத பார்த்திங்கன்னா மிக மிக கோலாகலமாக பக்தர்கள் கொண்டாடிக்கிட்டு வராங்க. இங்கே 10 நாளுமே விழாவாக எடுத்து அந்த தைப்பூச நாள் பார்த்திங்கன்னா அந்த பழனியில் ரொம்ப அருமையாக நடைபெறும். அதே போல் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியும் ஏற்றுறாங்க. ஏன்னா அம்மன் தானே அப்படி பார்வதி தேவி கொடுத்த அந்த ஞான வேலை கொண்டு தான் திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை முருகன் வதம் செஞ்சுருக்காருங்க. முருகப்பெருமான் தேவர்களை காத்திருக்காரு. ஏன்னா அவர் அந்த அசுரர்களை அழித்ததே முருகன் தான், தேவர்களை காத்ததும் அந்த முருகன் தான். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா புராணங்களில் சொல்கிறாங்க. தைப்பூச நாளில் காலையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வெற்றி பெறலாம், முருகனுடைய அருளை நம்ம எப்படி பெறலாம் பார்த்திங்கன்னா, அந்த தைப்பூச நாளில் அதிகாலையிலே எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே குளிச்சுட்டு வீட்டையெல்லாம் நீங்கள் முத நாளே சுத்தப்படுத்தி அதே போல் நெற்றி நிறைய திருநீர் அணிங்க. அதே போல் விரதத்தை நெற்றி நிறைய திருநீர் அணிஞ்சு விளக்கேற்றி வச்சு ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்க. வீட்டில் நீங்கள் எப்பவும் போலவே பூஜை அறையில் எல்லா சாமிக்குமே நீங்கள் ஃபோட்டோவில் பூ வச்சுட்டு முருகனுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுறது, வேல்மாறல் படிக்கிறது, இப்படி என்ன நீங்கள் செய்யணுமோ அதை நீங்கள் அந்த நாளில் பாடலாம். அப்படி எதுவுமே இல்லை, கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கலிவெண்பா, இப்படி எவ்வளதோ முருகனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது. இது எதுவுமே எங்களால் பாட முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் டிவிலேயோ ஃபோன்லேயோ போட்டுவிட்டு உங்கள் காதார நல்லா கேளுங்க, ஆத்மார்த்தமாக கேளுங்க. ஓம் சரவணபவங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. 21 முறை, 108 முறை, இல்லை அன்னைக்கு நாள் முழுவதுமே நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் சொல்லிக்கிட்டே இருங்க. எண்ணிக்கையே வேண்டாம். முருகனை வழிபட எந்த ஒரு எண்ணிக்கையும் வேண்டாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஓம் சரவணபவங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக முருகன் உங்கள் விரதத்தை பூர்த்தி செய்வார். விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து நம்ம சாப்பிடாம பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லை என்னால் கடக்க முடியாதுங்கிறவங்க நீங்கள் அசைவமாக இட்லி இப்படி லைட்டான உணவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக இருங்க. இருந்துட்டு முருகன் கோயில் இருந்துச்சுன்னா முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு முருகனை சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் எப்போ போல் விரதம் இருக்கலாம். இல்லை கோயிலுக்கே போக முடியலனா கூட வீட்டிலையே அந்த விளக்கை அமர்த்தி வைக்காமல் வீட்டிலையே ஃபுல்லாக அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு முருகனை வீட்டிலையே வழிபடுங்க. சாயந்தரமாக பார்த்திங்கன்னா முருகனுக்கு சக்கரை பொங்கல் பொங்கி வச்சு நீங்கள் முருகனை நல்லா தீப ஆராதனை காட்டி உங்களுடைய வேண்டுதல் என்ன, தீராத குறை என்னவோ அதை முருகன்கிட்ட ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு, முருகா நீ தாப்பா பார்த்துக்கணும்,
என் குறைய நீ தான்ப்பா தீர்த்து வைக்கணும்னு சொல்லி ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு அந்த சக்கரை பொங்கலை நெய்வேத்தியத்தை சாப்பிடுங்க. கண்டிப்பா முருகன் உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவேத்தி வைப்பாருங்க.